இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 3 9th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல ஹாஸ்டல் பசங்க எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. சோ அப்பதான் ஜென்ஜி டிவில பாருங்கடா நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே இதை பார்த்து பயங்கர ஹாப்பி ஆகுறாங்க. இசாக்கோ ஈவன் எரினா முதற்கொண்டு. அப்ப அந்த கோபாயாஷி அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணு யோசிப்பா, பரவாயில்ல கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 9th பிளேஸ்ல இருக்கிற ஒருத்தன் ஹீரோ கிட்ட தோத்து போயிருக்கானா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஹாஸ்டலுக்கு இல்லாம கவுன்சில் ஆஃப் 10ல 9th சீட்டுக்காக சண்டை போட்டிருந்தான் அப்படின்னா கண்டிப்பா ஈசன் இந்த ஒரு மேட்சை பயங்கர சீரியஸா எடுத்து வந்திருப்பான். அப்படி அவன் சீரியஸா எடுக்காததான் அவன் தோத்து போனதுக்கான காரணமும் கூட. ஈவன் ஒரு தடவை சட்டோஷி மீட் பண்ணும்போது, என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற, உன்னோட ஹாஸ்டல் வந்து அவங்க இடிக்க போறாங்க, நீ அதை பத்தி கவலைப்படலையான்னு கேட்கும்போது அப்படி ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்க போறது இல்ல. ஏன்னா ஹீரோ அந்த ஹாஸ்டல்ல இருக்கிறான். அவன் அவ்வளவு ஈஸியா அதெல்லாம் விட்டு கொடுக்கற மாதிரியான ஒரு ஆள் கிடையாது. கண்டிப்பா உங்களை எதிர்க்கிறதுக்காக அவனோட திறமைய மறுபடியும் அவன் சமையல்ல தான் காட்டுவான். கண்டிப்பா அவன் ஜெயிக்கிறானோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா அதை எதிர்த்து நிப்பான் அப்படின்னு சட்டோஷி நம்பிக்கையோட சொல்லியிருந்திருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த கோபாயாஷியும், பரவாயில்ல அந்த சட்டோஷி என்ன நினைச்சானோ அதே தான் இங்க நடந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டங்காட்டியே அந்த ஹாஸ்டல் உடைக்கிறதுக்காக பசங்களா வந்திருப்பானுங்களா. சோ அவனுங்களாம் அங்க இருந்து போயிடுறானுங்க. கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்தோடனே ஹாஸ்டல் பசங்க எல்லாரும் நேரா போயிட்டு நம்ம ஹீரோட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா அவனுக்கு கொஞ்சமா அறிவு இருக்காடா, போய் அந்த ஈசனை வந்து ஃபுட் வார்ல ஏத்துன்னு இருக்கிறவனுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா அப்படின்னு திட்டிட்டு இருக்கும் போது, ஓகே அதான் ஜெயிச்சிட்டோம்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த. சோ இப்ப நம்ம ஹீரோ ஜெயிச்சதங்காட்டி கூடவே இந்த ஹாஸ்டலையும் காப்பாத்தினங்காட்டி செலிப்ரேட் பண்ற விதமா அந்த இடத்துல ஃபுட் எல்லாம் செஞ்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம டக்குமி இருக்கிறான்ல, அவனும் அங்க வந்துருவானா. ரைட், எப்பவும் போல டக்குமி ஹீரோக்கு அட்வைஸ் பண்ண போறானா அப்படின்னு எல்லாரும் பார்த்தா கிடையாது. ஓகே ஃபைன், உன் ஹாஸ்டல் டேஞ்சர்ல இருக்கு, சோ அதனால நீ போய் ஒரு ஃபுட் வாருக்கு போன, நானா இருந்தா கூட அதான் பண்ணியிருப்பேன், பட் நீ ஜெயிச்சது அதுவே ஹாப்பி தானே சொல்லுவானா. அப்ப அந்த டைகோங்கிற பையன் தான், ஓகே அப்படின்னா கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 9th சீட்ல இருக்கிற ஈசனியா அவன் தோக்கடிச்சிருந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பா எரினா வந்து 10th பிளேஸ் தான். சோ எரினாவையும் ஹீரோவால தோக்கடிக்க முடியுமா என்னன்னு கேட்க எரினாவும் சரி அந்த இசாக்கும் சரி கத்திக்கிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ இல்ல, ஆக்சுவலி அந்த ஈசன் வந்து அந்த அளவுக்கு ஒன்னும் சீரியஸா அதை சண்டை போட்ட மாதிரி தெரியல. இன்னும் சொல்ல போனா நம்ம ஹீரோக்கு இந்த ஃபுட் வார்ல ஜெயிச்சிருந்தாலுமே அது சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல. சோ உண்மையாலுமே அந்த ஈசனை நம்ம தோக்கடிக்கல அப்படின்னு தான் அவன் நினைக்கிறான். சோ இப்போதைக்கு இவங்களோட ஹாஸ்டலை இவங்க காப்பாத்திட்டாங்க. மத்தபடி மத்தவங்க அவங்களோட கிளப்பை எப்படி காப்பாத்துவாங்கன்னு யோசிக்க, அப்போ சட்டோஷி அங்க வந்துட்டு அதை பத்திலாம் நீங்க கவலை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆக்சுவலி நீ இன்னைக்கு பண்ண இந்த ஒரு பேட்டில் இருக்குல்ல, இது சில விஷயங்கள் எல்லாத்தையும் மாத்தி அமைச்சிருச்சு. யோ சட்டோஷி, ஹாஸ்டலே இடிக்க பார்த்தாங்க தெரியுமா, நீ இன்னும் எங்கேயா போனலாம் கேட்கும்போது, என்னை மன்னித்து விடுங்கள் மக்களே, நானும் கவுன்சில் ஆஃப் 10ல ஒரு மெம்பர், நான் கேர்ஃபுல்லா இல்ல அப்படின்னா கவுன்சில் ஆஃப் 10லயும் இந்த எரினாவோட அப்பன் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து விட்டுருவான். சோ மத்தவங்களுமே ஓகே அதுவும் ரைட்டு தான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் நீங்க வரவே இல்லையே, சோ அதனால எங்களுக்கு இது கழட்டி விட்டீங்களா அப்படின்னு நினைச்சேன்னு சொல்லும் போது, நான் எப்படி உங்களை கழட்டி விடுவேன் நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பானா. சோ அதுக்கப்புறம் கேட்பாங்க, சரி ஏதோ பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு கேட்கும் போது, அது நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல ஜெயிச்சிருந்திருக்கான்ல, சோ அந்த ஒரு காரணத்துக்காக இனிமேல் இந்த ஃபுட் வார்ல ஈசன் வந்து ஜட்ஜஸ் விலை கொடுத்து வாங்கி இருந்திருப்பான்ல, சோ அதெல்லாம் கிடையாது, ப்ராப்பரான ஜட்ஜஸ் வச்சுதான் இனிமேல் ஃபுட் வார் எல்லாமே கண்டக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சோ திருப்பியும் ஃபுட் வாருக்கான பவர் வந்து நம்ம ஹீரோ இங்க ஜெயிச்சங்காட்டி ரெக்கவர் ஆயிருந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்கும் ஒன்னா சேர்ந்து அங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது, அப்போ எரினா இருக்கிறாள். சோ அவ இசாக்கோட்ட கேப்பா, ஆமா உனக்கு இந்த மாதிரி வாஷிங் மிஷினை யூஸ் பண்ண தெரியுமான்னு. தெரியுமேன்னு சொல்ல, பா சூப்பர், அந்த வாஷிங் மிஷின்ல அவ்வளவு பட்டன் இருக்கு, எப்படிதான் உனக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியுதோன்னு இந்த ஹாஸ்டலுக்கு வந்ததுல இருந்து எரினா சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாள். சோ அவளோட திங்ஸ் அவளே டேக் கேர் பண்ண வேண்டியதா இருக்கும். இது எல்லாமே அவளுக்கு ரொம்ப புதுசா இருக்குது. சோ அதோட ரொம்ப புதுசு அப்படின்னா இந்த ஹாஸ்டல்ல நம்ம ஹீரோ இருக்கிறதும், இந்த ஹாஸ்டல்ல நம்ம ஹீரோவை நம்பி இந்த ஹாஸ்டல் பசங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றது. ஹீரோ ஈசனை தோக்கடிச்சிட்டான் அப்படிங்கிற அந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே நீ கூட பயங்கர பிரைட் ஆன இல்ல, அதெல்லாம் ஏன்னு கேட்க இசாக்கு இருந்துகிட்டு, தெரியல அது அவன் மேல வச்சிருந்திருக்க நம்பிக்கையா இருக்கும், மேபி உங்க அப்பா கிட்ட இருந்து இந்த அகாடமியை காப்பாத்துற அளவுக்கு கூட ஹீரோனால இருக்க முடியுங்கும் போது தட் மேக்ஸ் சென்ஸ்னு தோணுது எரினாக்கு. அப்படியே கட் பண்ணா சில நாட்கள் கழித்து நம்ம சட்டோஷி இருக்கிறான்ல, அவனை எரினாவோட அப்பா கூப்பிட்டு வச்சுட்டு, இந்த மாதிரி நம்பர் 8th பிளேஸ்ல இருக்கிற கூகா அப்படிங்கிற பையனும் அந்த சீனியரும், அதுக்கப்புறம் நம்பர் 3rd பிளேஸ்ல இருக்கிற மெகிஷிமா அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பான், இவங்க ரெண்டு பேருமே இந்த கவுன்சில் ஆஃப் 10 அப்படிங்கிற இந்த சீட்டை வந்து கிவ் அப் பண்ணிட்டாங்களாமா. இனிமேல் அங்க இங்க இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. ஏன்னா அவங்க போடுற ரூல்ஸ் எதையும் அவங்க ஒத்துக்கல. இதை பத்தி சொல்லும் போது நம்ம சட்டோஷியும் எதிர்பார்த்ததுதான், கண்டிப்பா நீங்க போடுற ரூல்ஸுக்கு மத்தவங்கள மாதிரி இவனுங்க ரெண்டு பேரும் தலையாட்டிட்டு இருக்க மாட்டானுங்க, இவனுங்க வெளியே போவாங்கிறத எதிர்பார்த்ததுதான். ஆனா உங்களோட பொண்ணான எரினாவுமே இந்த கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிறாதானே, அவளை கீது நீங்க தூக்க விடலையான்னு கேட்க, அவளை எதுக்கு தூக்கி விடணும், அவ என்
என் பொண்ணு எப்படி இருந்தாலும் என்கிட்ட தான் வருவா. இப்போ நீ இந்த ஃபுட் வார் சேலஞ்ச் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற ரூல்ஸே உங்களுக்கு ஏதாவது விஷயத்த மாத்தணும் அப்படின்னா ஃபுட் வார் மூலமா சேலஞ்ச் பண்றது தான் ஒரே வழி. அப்படி இருக்கக்குள்ள இங்க இருக்கிற கிளப் எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணலாம்னு இருக்கிறானுங்கள. சோ அந்த கிளப்புக்கு எகெயின்ஸ்டா நீங்க எல்லாரும் கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற எல்லாரும் போட்டி போடணும் அப்படிங்கறத அந்த ரெக்வஸ்ட் கூட இல்ல, இந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷனோட ஆர்டர். சோ அதுக்கு ஒத்துக்காம தான் கூகாவும் அந்த மெகாஷிமாங்கிற பையனும் கவுன்சில் ஆஃப் 10 விட்டு போயிருந்திருப்பானுங்க. ஸோ இப்போ அந்த கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற ஆளுங்க எல்லாரும் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டுட்டு ஓகே இப்போ வேற வழி கிடையாது, இவனுங்க இந்த கிளப் எல்லாத்தையும் நடத்தணுமா நடத்தக்கூடாது அப்படிங்கறதுக்காக வேற வழி இல்லாம அவனுங்க ஃபுட்வாருக்காக தான் வருவானுங்க. ஸோ ஆஸ் அ கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற மெம்பராகவும் இந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷனுக்கு கீழே இருக்கிற ஒரு ஆளாகவும் நாம இந்த சேலஞ்ச் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும் போலயே அப்படின்னு ஒரு மாதிரி புலம்பிட்டே தான் வருவானுங்களா. இந்த விஷயம் எல்லாம் நம்ம ஹாஸ்டல் பசங்களுக்கும் தெரிய வருது. பட் இன்னொரு இம்பார்ட்டன்டான மேட்ரு, இந்த கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற இவங்க மட்டும் ஒன்னும் போட்டி போட மாட்டாங்க. இவங்க கூடவே வந்து இன்னும் பயங்கர ஸ்கில்ஃபுல்லான சில செஃப்ஸ் இருக்கிறாங்களாமா. அவங்க வந்து ரிசர்வ்டு ஆர்மின்னு சொல்லுவாங்களாமா. ஆள் 10 அப்படின்னா அவங்கள கூட இறக்கி விடலாங்கும் போது இருக்கிற எல்லாரும் பயந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோ ரிசர்வ்டு ஆர்மியா எவ்வளவு டேலண்டா இருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருப்பான். சண்டைக்கு கூப்பிடலாமான்னு. இந்த இடத்துல நிறைய கிளப் இருக்குது. ஸோ எல்லாத்துல இருந்து போட்டி போட வர போறாங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல வந்து போட்டி ஒரே நேரத்தில் நடக்கும். ஸோ அதனால ஒவ்வொரு இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரிஞ்சு போறாங்க. தக்குமி எல்லாம் ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான், இங்க பாரு நம்ம அந்த இடத்துல ஃபுட் வார வேடிக்கை பார்க்க தான் போறோம், நீ எல்லாம் யாரும் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னு. ஸோ போகும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு பேட்டில் நடந்துகிட்டு இருக்கும் போல. சோ இவங்க போன இடத்துல பார்த்தா மோமோ அப்படிங்கிற 4th சீட்ல இருக்கிற ஒரு பொண்ணும், அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு கிளப்ல இருக்கிற ஒருத்தனும், ஐசனும் வேற ஒருத்தனும் வந்து போட்டி போடுறாங்க. இருந்தாலும் அந்த ரைஸ் பவுல் கிளப்போ இல்லனா இந்த ஹயமா பையனோ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு ஹீரோ நினைக்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான், அந்த இடத்துல ஒரு சான்ஸ் கூட விட்டு வைக்கல, கிளீனாவே ஜெயிச்சிடறாங்களா. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் இப்பதான் ஐசன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறான் போலயே, நானும் சண்டை போடணும் அப்படின்னு யோசிக்க, சும்மா இருறா அப்படின்னு 2 பேரும் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஹீரோ அங்க இருக்கிறத பார்த்தோன்னே இந்த ஐசனுக்கு பயங்கரமா காண்டாயிரும். அப்படியே வெளியில வெயிட்டிங் ரூம்ல போயிட்டு செமையா டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். அசிங்கப்படுத்திட்டான் இந்த ஹீரோ பையனை, திருப்பி சேலஞ்ச் பண்ணி தோக்கடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப அவனை கிராஸ் பண்ணி ஒரு 4 பேர் போவாங்க, அந்த ரிசர்வ்டு ஆர்மி அப்படின்னு சொன்னாங்கல்ல. சோ அந்த ஆளுங்க தான். என்ன ஐசன் கவுன்சில் ஆஃப் 10ல இருந்துகிட்டும் கூட ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பாயிண்ட போய் தோத்துருக்கேன், அசிங்கமா இல்லையா? ஒரு ஃபுட் வார்ல எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கறத கவுன்சில் ஆஃப் 10ல இல்லாத நாங்க சொல்லி காட்டுறோம் அப்படின்னு அவனுங்க பேட்டிலுக்கு வந்திருப்பானுங்க. சோ அவங்கள பார்த்து நம்ம ஹீரோஸும் ஓகே இவனுங்க தான் அந்த புது ஆளுங்களா அப்படின்லாம் தெரிஞ்சுக்க. சோ அதுக்கப்புறம் அந்த 4 பேரும் அந்த இடத்துல இருக்கிற அந்த கிளப் பிரசிடென்ட்ஸ் எல்லாரையும் தோக்கடிச்சிருப்பாங்களா. அவ்வளவுதான்டா, உங்களால உங்கள மாதிரியான காமனர்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, நாங்கெல்லாம் எலைட் குரூப்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன்னை நாங்க தோக்கடிக்கிறோம்டா அப்படின்னு ஹீரோவும் டக்குமி உள்ள என்ட்ரி கொடுத்துருவாங்களா. இந்த டக்குமி பையனும் கூட சேர்ந்துட்டானே, தடுக்க முடியாது அப்படின்னு மெகுமி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதுல டாட்டு போட்ட ஒருத்தன் இருப்பான். சோ அவன் பார்த்தா பயங்கரமா வாய் விட்டுக்கிட்டு இருப்பான், டே எங்களை போங்கடா போய் வேலையை பாருங்கடா, வெறும் ஃபால்ஸ் செலக்ஷன்ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டி நீங்க பெரிய ஆள்லாம் கிடையாது. எரினாவோட அப்பா டைரக்டா எங்களை இந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ல அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு, நாங்க பயங்கர எலைட்டான ஒரு குரூப் டான்லாம் பேசும்போது பேசிட்டே இருந்த எலைட்னு எப்படி தெரிய வரும், சமைச்சு காட்டு பாப்போன்னு டக்குமியான வம்பலுக்க அவனும் சரி வாடா போட்டி போட்டு பாத்தரலாம் அப்படின்னு ட்ரிகர் ஆயிடுறான். அப்ப அவன் கூட இருக்கிற இன்னொருத்தன் தூக்கி அப்படியே கக்கத்துல வச்சுட்டு சும்மா எல்லாரும் கூட போட்டி போட்டு இருக்க முடியாது, வாடா போடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு இன்னொரு மேட்ச் இருக்காம அதுக்காக கூட்டிட்டு போக. இப்பதானே ஒரு மேட்ச் போட்டான், அதுக்குள்ள வேற யாரான்னு பார்த்தா அது நம்ம ஆலிஸும் கூரோவமா இருக்கும். ஹீரோக்கு ஷாக்கு, ஏ ஆலிஸ் நீ ஹவு நீ எப்படி எந்த கிளப்ல இருக்கிறன்னு கேட்க, இவ ஆக்சுவலி எந்த ஒரு கிளப்லயும் இருந்திருக்க மாட்டா, இவ ஒரு கிளப்போட பிரசிடென்ட் கூட சும்மா போட்டி போட்டு இருந்திருப்பாளா. சோ ஜெயிச்சங்காட்டி சரி உங்க கிளப்பை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சும்மா பேருக்கு அந்த கிளப்பை எடுத்துருப்பா, நடத்தி இருந்திருக்க மாட்டா, எதுவுமே பண்ணிருக்க மாட்டா. சோ இப்போ எரினாவோட அப்பா பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு கிளப் எல்லாத்தையும் டிஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அந்த டாட்டூ போட்டவன் தான் கொண்டு வந்து சொல்லலான்னு வரும்போது ஆலிஸ் அதை பத்தி கவலைப்படல. ஓ அப்படியா, அந்த கிளப்பை நாங்களும் யூஸ் பண்றதுல வேணா டிஸ்பேண்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அவ கண்டுக்காம விட்டு இருந்திருக்கேன். இருந்தாலும் கூரோ தான் சரி போட்டி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பான். சோ இப்போ வெறும் போட்டி போடணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் அந்த கிளப்பை ஒரு காரணமா வச்சு கூரோவை களத்துல இறக்கிருக்காங்க. அங்க ஓரமா இருந்து ஹீரோ சீரப் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மோமோ அப்படிங்கிற அந்த கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற அந்த சீனியர் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு மாதிரி கூச்ச சுபாவமா அங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களா. என்ன மோமோ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, சீனியர் அப்படின்னு ஹீரோ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. அவங்க அந்த இடத்துல ஒரு மீன் தான் சமைக்க போறாங்களாமா. மீன் வந்துட்டாலே அது அந்த கூரோட கைவசம் தான், ஃபுட் வார் இனிமேல் தாண்டா ஆரம்பிக்குதுன்னு சொல்லி அவனும் ஃபயரா இருக்க. அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சரி, தேங்க்யூ.